அனைவருக்கும் நட்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நட்புலரி. 9th சென்ஸ், 10th சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு குட் பேட் அக்லி GBU. இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை, அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் நாமக்கலைச் சேர்ந்தவர். நாமக்கல் விருட்சம் JCI விருட்சத்தின் தற்போதைய பிரசிடெண்ட் சதீஷ்குமார் சார் அவர்கள் மூலமாக பரிச்சயமான நபர். ஜேகாம் கோச். ஜேகாம் கோச் சின்ன சேலம் 2.0 ஜேகாம் கோச். JCI நாமக்கல் விருட்சத்தின் சாசன உறுப்பினர். JCI இந்தியாவின் மண்டல பயிற்றுனர். இது மட்டும் இல்லாமல் ஜேகாமோட இந்த வருஷத்தில் மிக சிறப்பான பொறுப்பை ஏற்று மிக சிறப்பாக செயல்படுத்தி வரும் நபர். இது மட்டும் இல்லாமல் இவங்க பேருக்கு முன்னாடியே மரம் அப்படின்ற ஒரு அடைமொழி உண்டு. காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நிறைய மரக்கன்றுகள், பல்லாயிரக்கணக்கான மரக்கன்றுகளை ஏற்கனவே நட்டி இயற்கை அன்னை நம்மளை நல்ல வழியில் கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்க ஒரு நபர். இன்னும் பல்லாயிரக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டி இயற்கை வளத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஒரு நபர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை நம் நட்புலரியில் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் தலைப்பின் கீழே பயிற்சிகளை வாங்கிட்டுருக்க இன்றைய ஆளுமை மரம் கி சிங்காரவேல் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நட்புலரி பெருமிதம் கொள்கிறது. Sir, this floor is yours. Please welcome, sir. You can start, sir. சார் வணக்கம். அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். நான் பேசுறது கிளியரா இருக்காங்க சார்? கேக்குதுங்க சார், கேக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. உண்மையிலுமே மற்ற மகிழ்ச்சின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக சார் சொன்ன மாதிரி ஜோன் ஆஃபீஸராக ஜேகாமில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கறதுனால மார்னிங் டைம் அங்கே மீட்டிங் 7:30ங்கிறதுனால நிறைய ஊருக்கு மார்னிங் கிளம்பிட்டு போகிறதுனால என்னால் செஷனுக்குள்ளே வர முடியல. பட் இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணணுன்ட்டு ஃபவுண்டர் என்னை என்னைக்கும் மிஸ் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அந்த வாய்ப்பை தொடர்ந்து கொடுத்துட்ட ஃபவுண்டருக்கும் நட்புலரிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 900 நாட்களை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. இன்னும் மேலும் மேலும் இந்த பயணம் தொடரணும், நிறைய பேர்த்த வளர வைக்கணும், நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அது சிறப்பா நடக்கும்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல திரும்பவும் ஃபவுண்டர் சாருக்கு என்னுடைய நன்றிகள். சரிங்க, இப்ப இன்னைக்கு ஒரு அழகான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரியான தலைப்புன்னு தான் நான் கண்டிப்பா ஃபீல் பண்றேன். ஏன் அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு ஒரு அழகான தலைப்பு எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. குட் பேட் அக்லி. ஏன்னா இன்னைக்கு இந்த சூழல் அப்படி போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு 21 நாட்கள் முடிஞ்சு 22வது நாள். வெவ்வேறு வகையான ஆளுமைகள் வெவ்வேறு வகையான கருத்துக்கள் இங்க பதிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன். பட் நான் ஒவ்வொரு மாசமும் கண்டிப்பா என்னோட செஷனுக்கு முன்னால் இருக்கிறதையும் சரி, அதுக்கப்புறமா அட்டன் பண்ணுவேன். அதுல இருந்து கருத்துக்களை எடுத்து ஷேர் பண்ணுவேன். இந்த மாசம் எந்த செஷனுமே என்னால அட்டன் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நேற்று ஒரு ஃபவுண்டர் சார் அவரோட வீடியோவை கொடுத்துருந்தாரு. அதுல இருந்து சில இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டேன். பட் அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்கேன். கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரீச் ஆகும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன்.
சார் நான் அப்படியே ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேங்க சார். தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்க. சார் ஷேர் ஆகுதாங்க சார்? சார் இல்லைங்க சார். சார் ஸ்க்ரீன் ஷேர் ஆகலைன்னா பரவாயில்ல, நீங்கள் பிபிடிஸ் தனியாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஓகேங்க சார். தேங்க்யூ. இப்போ நான் பிபிடி வச்சு அப்படி இது பண்ணிக்கிறேன். சார் நம்ம இன்னைக்கு இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லினா அக்லி இருந்து வரேன். இன்னைக்கு நம்ம சமுதாய சூழல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப எப்படி சொல்றது அப்படின்னு எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா இங்க நிறைய நம்ம ஆளுமைகள் இருக்கோம். சார் நேத்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் யாராவது ஷேர் பண்ண முடியுங்களா? அதாவது குட்ல பேட்ல அகில ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா சார்? நான் சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன் சார். ஒரு 4 தெரு தாண்டி 2 சின்ன குழந்தைங்க, பெண் குழந்தைங்க சின்ன சைக்கிள்ல நடு ரோட்ல இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி திரும்புறப்ப நான் பார்த்துக்கிட்டே திரும்பி வேணும்னே பார்த்துக்கிட்டே போனேன். ஏன்னா அதுங்க ஒதுங்கி போகட்டுமே அப்படின்னு. அதுல ஒரு பொண்ணு சொன்னது, இந்த தாத்தா முறைச்சுக்கிட்டே போறாருடின்னு. இதுல என்ன எனக்கு சந்தோஷமா இருந்ததுன்னா, இந்த தாத்தா இந்த ரோட்ல போறானேன்னு சொல்லாம இந்த தாத்தான்னு சொன்னது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா ஏன் நான் பார்த்துக்கிட்டே போனேன்னா, அதுங்க கோரமா போயிடணும். இதுல மூளையில வர்றப்ப பையனுங்க பைக்ல மிக வேகமா வர்றாங்க. அது தெருவா இருந்தா கூட மிக வேகமா வர்றாங்களேன்னு அந்த இதுல அந்த மாதிரி இது பெட்டர், பெஸ்ட், கிரேட்னு நினைக்கிற மாதிரி எனக்கு மைண்ட் இருக்கு. சார் வேற யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? இன்னும் ஒருத்தர் சார், நேற்று பஸ்ல பயணிக்கும் போது இடம் இல்லாதனால பின் சீட்டு தான் கிடைச்சது. ஸோ அதுக்காக அங்க உட்காந்து நான் எழுதிட்டு புக் படிச்சுட்டு இருந்தேன். பஸ்ல போகும்போது நம்ம பஸ்ல உட்காந்துருக்கும் போது யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. ஸோ புதுசா ஒரு நபர், ஒரு பெண், அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட ஒரு நட்பு உருவாச்சு. அந்த இடத்துல அது குட்டா இருந்தது. அதற்கப்புறம் பேட் அப்படின்னு சொன்னா, எனக்கு நேற்று கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப டயர்டா இருந்தனால ஒரு 5 மினிட்ஸ் சாப்பிட்டு கண்ணை அசரலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்போ எங்க ஹெட் வந்தாரு. பார்த்துட்டு நல்லா ஜாலியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் எங்க டாக்டர் அம்மா சொன்னாங்க, அவங்க இப்பதான் சார் ஒரு 5 மினிட்ஸ் இன்னைக்குதான் சார் படுத்திருக்காங்க. அது படுக்க கூட இல்லை, ஜஸ்ட் ஒரு கையை வச்சு அப்படியே இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சிட்டு நான் மீட்டிங் அட்டன் பண்ண போகும்போது அவர் சொன்னாரு, நல்ல தூக்கம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா சொன்னாரு. ஸோ அது இந்த இடத்துல ஒரு பேடா இருந்துச்சு. பட் அதையும் இதெல்லாம் இருக்கிறது தானே சார், ஒரு 5 மினிட்ஸ் இருந்தா இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா பண்ணுவேன் நான் ஒர்க்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் பெஸ்டா மாத்திக்கிட்டேன். மிக சிறப்பு சகோதரி. உண்மையாலுமே கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில டெய்லியும் அக்லி ஆகட்டும், பேட் ஆகட்டும், குட் ஆகட்டும், விஷயங்கள் நம்ம சமுதாயம் சார்ந்து, உறவுகள் சார்ந்தோ, நம்ம
தன்மை சார்ந்த விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கப்ப இன்னைக்கு ஏத்த மாதிரியான சில கால சூழல்களை நான் இங்க ஷேர் பண்ணணும்ட்டு கண்டிப்பா ஆசைப்படுறேன். அப்ப இப்ப ஷேர் பண்றப்ப எனக்கு ஒரு பாடல் தான் ஞாபகத்துக்கு வருதுங்க. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான், நிலை மாறினால் குணம் மாறுவான், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான், தினமும் ஜாதியும் வேதமும் கூறுவான், அது வேதம் விதி என்று ஓதுவான், மனிதன் மாறிவிட்டான், அவன் மதத்தில் ஏறிவிட்டான். உண்மை நண்பர்களே, இன்னைக்கு இந்த சூழல் எங்க திரும்பினாலும் அந்த மதங்கிறத ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு நம்ம அத போய்கிட்டு இருக்கோம், பயணிச்சுட்டு இருக்கோம். நம்ம சமுதாயம் அப்படிதான் நோக்கி போயிட்டு இருக்கு, ஜாதி மதங்கிறது. உங்க முன்னால என்னோட ஸ்லைட ஷேர் பண்ண முடியல, நீங்களே உங்க மனதில் அந்த உருவத்தை நான் சொல்றேன், யோசனை பண்ணி பாருங்க. ஜம்மு காஷ்மீர்ல திடீர்னு ஒரு தாக்குதல். அந்த தாக்குதல் நடந்த பிறகு அங்க ஒரு பெண் தன் கணவன் பக்கத்துல மண்டிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஒரு சகோதரி தன் கணவனை ஷூட் பண்ணிட்டாங்கிறாங்க. அந்த இதை நினைச்சு பாருங்க, எவ்வளவு வேதனையா இருக்கு. எந்த மதங்களும் அமைதியையும் அன்பையும் இந்த உலகத்துக்கு போதிச்சிட்டு இருக்கப்ப அங்க ஒரு மதத்தை வச்சுக்கிட்டு அவங்க நீ எந்த மதத்தை சேர்ந்தவன் சொல்லு, நான் பெண்களை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு தலையில துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணி இது பண்றப்ப அந்த சகோதரியில இந்த நம்ம இந்தியாவே அதிர்ந்தது. அப்ப அங்க மனிதம்ங்கிறது எங்க போச்சு? அந்த மதம்ங்கிறத ஒண்ணு வச்சுக்கிட்டு ஒரு உண்மையா அமைதியை பொறிக்கிற ஒரு மதத்தை தீவிரவாதமா மாத்திக்கிட்டு இருக்காங்களே ஒரு சிலர். அப்ப அங்க அது அக்லியா தாங்க ஃபீல் பண்றோம். இதையெல்லாம் எப்படி மாத்துறது? அந்த மதத்தில் மட்டும்தான் இருக்கா? ஏன் வடநாட்டுல கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு முஸ்லிம் சகோதரர் மாடை ஓட்டிட்டு போனார். ஆனா அது தப்பான முஸ்லிம் சகோதரர், அதே மாதிரி இன்னொரு இடத்துல இந்து சகோதரரும் ஓட்டிட்டு போறாரு. ஆனா தப்பான இடத்துல அதை நம்ம பயன்படுத்த போறோம்னு சொல்லி அவர்களை பிடிச்சி அடிச்சு அவங்க மரணிக்கிற அளவுக்கு போனாங்க. அதை நினைச்சு பாருங்க எப்படி இருக்கு. அப்ப இங்க பாதுகாப்புங்கிறது ஒரு மனிதம்ங்கிறது எங்க போயிருச்சு? அப்ப இதையெல்லாம் நம்ம எப்படி சொல்லலாம்? சரி, இது மட்டும் தாங்களா? இந்த 2 மதம், ஒவ்வொரு மதம், ஒவ்வொரு இனம், ஒவ்வொரு ஜாதியிலையும் இது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. ஏன் இன்னைக்கு இஸ்ரேல்ல அந்த பாலஸ்தீனுங்கிறதுல பல பெண்கள் இன்னைக்கு காலையில் நான் ஒரு இது படிச்சுட்டு இருக்கப்ப கிட்டத்தட்ட 230 பத்திரிகையாளர்கள் அந்த போர்ல இறந்திருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள், கர்ப்பிணிகள், பெண்கள் ஒரு தன் இனத்துக்காக, ஒரு ஜாதிக்காக, மதத்துக்காக போராடி இவ்வளவு மனிதர்கள் இறக்குறாங்க அப்படின்னா, உணவுக்காக போராட்டம் அப்படின்னா, இன்றைய மனித சூழ்நிலை, மனிதம் எங்க போயிட்டு இருக்கு? அப்ப இத நம்ம என்ன சொல்லலாம்? அகிலிதாங்க சொல்லணும். அப்ப இது வேதனையான ஒரு விஷயமா இல்லையா? இதை நம்ம மாத்தணும், புதிய தலைமுறைக்கு மாத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை யோசிக்கணும். அதை யோசிக்காம இதை மட்டும் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய அவமானமா தாங்க, அசிங்கமா தானே நம்ம இது பண்ண முடியும். இது மட்டுமா? அதிகாரம், பணபலத்துக்காக போட்டி. உதாரணத்துக்கு உலக நாடுகள்ல ரஷ்யாவும் அதனுடைய இன்னொரு நாடு எல்லையில 3 ஆண்டுகளா சண்டை நடந்துட்டு இருக்கு. ஏன் நம்ம ஊருக்குள்ள, நம்ம ஊருக்கு, நம்ம பக்கத்து தோட்டம், ஊரு, மாநிலம் இப்படி நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க கொண்டு போயிட்டு இருக்கு? ஒரு மனிதனா அந்த காலத்துல அனைவரும் சமங்கிற மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு பயணிச்சுட்டு இருக்க நாம் இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு? இளைய தலைமுறை எங்க போறாங்க? நம்மள மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்ய போறோம்? செய்யாம நம்ம உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த அடுத்த தலைமுறை எங்க போகும்? இந்த மனித இனம் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறப்ப நாம எப்படி ஃபீல் பண்றது? ஒவ்வொருத்தரும் நாம் இந்த மாதிரி எண்ணங்கள் அக்லியா தாங்க ஃபீல் பண்ணணும். அப்ப இது மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது புரியல. யாரு முன்னெடுத்து வைக்க போறாங்கன்னு தெரியல. நான் பெரியாள், நீ பெரியாள், உன் மதம் பெருசு, என் மதம் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மதங்களும் இந்து ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், பௌத்த மதம், எந்த மதமும் ஒன்னி அன்பை மட்டும் போதிக்குது. ஆனா அந்த அன்பை ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க வன்முறை வெறியாட்டங்கள், இதுக்கு நம்ம
என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இத நான் அக்லியா தான் ஃபீல் பண்றேன். ஆனா இத நம்ம எல்லாம் மாத்தணும். மாற்றினாதான் இந்த ஒரு புதிய சமுதாயம் உருவாகும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்தா தான் நான் கண்டிப்பா பதிவு பண்ண வைக்கிறேங்க. சரி, இதோட மட்டும்தாங்களா? இது மட்டும் இன்னும் 2 விஷயங்களை இங்க கோடிட்டு காட்டணும்னு விரும்புறேன். பெண்கள் மீதான வன்கொடுமை திரும்புற பக்கம்லாம் இன்னைக்கு பிறப்பு, அதாவது பிறற்ற நியூஸ் பேரா, செய்தித்தாள்கள் ஆகட்டும், ஊடகங்களாகட்டும், எங்க திரும்பினாலும் இங்க பெண்கள் மீது வன்கொடுமை தாக்குதல், இங்க இந்த பிரச்சனை இப்படி பயன்படுத்துறாங்க. ஒரு பெண்ணா, ஒரு சகோதரியா, ஒரு தன் மகளா, தாயா, ஒரு சமுதாயத்தை அடுத்த நிகழ்வுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நம்மில் ஒருவரை, ஆனா இன்னைக்கு ஒரு போதைப் பொருள் மாதிரி வேறொரு வகையில், தப்பான வகையில் ஊடகங்களாகட்டும், இந்த சினிமா மீடியா எல்லாம் மாத்தி வச்சிருக்கறதுனால எப்படியெல்லாம் நடக்குது பாருங்க. டெய்லியும் இன்னைக்கு விடிஞ்சா ஒவ்வொரு பெண்கள் மீது எந்த மாதிரியான சகோதரிகள் மீது தாக்குதல் வருது அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்த நம்ம எப்படிங்க நினைக்கிறது? ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க. அப்ப நம்ம அக்லியா தாங்க நினைக்க தரணும். அப்ப இதை என்ன மாத்தணும்? நம்ம தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கணும். அவர்களும் நம்மில் ஒருவர் அப்படின்னு சொல்லி, ஒரு குடும்பத்துல ஒரு பெண் இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் நல்லபடியா வரப்போறது இல்லை. ஒரு நாட்டிலேயும் சரி, எங்க எடுத்தாலும் ஒரு வெற்றி ஒரு பெரிய அளவுல இருக்கு அப்படின்னா அதற்கு பெண்கள் கண்டிப்பா இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சிங்காரவேல் இந்த இடத்துல நிக்கிறான், ஒரு ட்ரெயினரா இருக்கான், பல துறைகள்ல பயணிச்சுட்டு இருக்கான்னா என்னோட மனைவி. படிக்காம இருந்தாலும் அன்னைக்கு என்னை படிக்க வச்ச என் தாய், இன்னைக்கு என் கூட தோள் கொடுத்துட்டு இருக்க என் மனைவி, என்னுடைய மகள், என்னோட மாமியார், இப்படி ஒவ்வொரு வகையிலும் சகோதரிங்கிற மாதிரி பலர் தோள் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப ஏன் இந்த இளைய சமுதாயம் இந்த மாதிரி பெண்களை வன்கொடுமைங்கிற ஒரு இதுல போய் கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப வேதனையா, அவமானமா இருக்கு. இதையும் மாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த கேள்வியை இந்த ஊடகத்துல நான் பதிவு பண்ணணும்னு விரும்புறேன். சரி, எது மட்டும்தாங்களா? அதுக்கு அடுத்தது மனித நேயம் எங்கெங்க போயிட்டு இருக்கு? சுத்தமா இல்ல. நம்ம கடந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, யாராவது ஒரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா கூட எல்லாரும் ஓடுவோம், என்ன ஏதுன்னு கேட்போம். ஆனா இன்னைக்கு அவன் தண்ணி போட்டுட்டு இருக்கானா இல்ல என்னன்ட்டு நம்ம பாட்டுக்கு பயணிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் விடுங்க. வடநாட்டுல அந்த மணிப்பூர்ல கடந்த 3 வருடங்களா பயங்கர கலவரம் நடந்துட்டு, அங்க மட்டும் இல்லைங்க, எங்க எடுத்தாலும் கலவரம் நடக்குதுன்னா முதல்ல கை வைக்கிறது மகளிர், பெண்களை. என்ன பண்றாங்க? அவர்களுடைய ஆடைகளை களைந்து இழுத்துட்டு போறது, அடிக்கிறது. இப்ப மட்டும் இல்லைங்க, பல தலைமுறையா ஒரு அரசன் நாடு மீது போர் எடுத்தாலும் முதல்ல போய் அவன் கை வைக்கிறது பெண்களை. ஏன் நமக்கு நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கோம்னா அந்த பெண்கள். ஆனா இங்க நடந்துட்டு இருக்கிறது பெண்கள் மீதான பயங்கரமான கொடுமைகள். அந்த மனிதநேயங்கிறது இல்லாம போயிட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி உருவாக்க போறோம்? இது எவ்வளவு படிச்சு, எவ்வளவு பொருளாதாரம், எவ்வளவு உயர்நிலையில் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது அக்லியா தாங்க ஃபீல் பண்றோம். இது என்னைக்கு மாறப்போகுது? இது மாறினால் ஒழிய இந்த உலகம் ஒரு அமைதியான நிலை அடையாதுங்க. எங்கும் மோதல் அனைத்து நடந்துட்டு இருக்கும். அப்ப இது மாற்றத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோங்கிறத ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணுங்கிறதா இருந்தது. அப்படி சிந்திக்கலைன்னா அதுவே நமக்கு ஒரு அவமானமா, அக்லியா தான் நான் ஃபீல் பண்றேன். ஓகேங்க, அக்லி. அதுக்கு அடுத்தது பேட். சரி, பேட், மோசம். ஆமா, ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய மோசங்கள் போயிட்டு இருக்கு. என்னங்க, நேத்து ஒரு நியூஸ் பாக்குறேன், கிட்டத்தட்ட இளைஞர்கள்ல இருந்து ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஒரு 11 பேரை இந்திய அரசு கைது பண்ணிருக்கு. என்னன்னு, நாட்டை காட்டி கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. இந்த பாகிஸ்தான் போர்ல ஒவ்வொரு ராணுவ வீரர்களும் தான் உயிரை கொடுத்து எந்த அளவுக்கு நாட்டை, அவங்களுக்கு இந்த நேரத்துல நன்றி தான் சொல்லணுங்க, நம்ம நற்புழி சார்பாகவும் நம்ம சார்பாகவும். ஆனா எந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா நாட்டை காட்டி கொடுத்து எதுக்காக? பணத்துக்காக, அந்த சுகபோக வாழ்க்கைக்காக. ஒரு காலத்துல என் குடும்பம் இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு எந்த சுகமும் இல்லைன்னு பரவாயில்லன்னு நம்ம முன்னோர்கள் உயிரை கொடுத்து இந்த நாட்டை காத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு காட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இது பேட் தாங்க. இந்த சமுதாயம் எங்கெங்க போயிட்டு இருக்கு அத நினைச்சு பாக்க. ஏன்னா எல்லாம் பணம், பிரதானம், பணம் 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 அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு.
அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்லைங்க, சிம்பிளா என்னுடைய சொந்த வாழ்க்கையை இங்க ஷேர் பண்ணணும்னு நான் சொல்றேன். என் பொண்ணு நீட் ரிப்பீட்டர் எழுதியிருக்காங்க, நல்ல மார்க் வரும். என் பையனும் எழுதியிருக்கான், கொஞ்சம் மார்க் கம்மியா இருக்கு. அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், தம்பி எப்பதான் மார்க் குறைஞ்சிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ரிப்பீட்டர் போடுங்க, அடுத்த வருஷம் நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப பேசுறேன், என்னடா தம்பி இப்படி பாரு, இந்த பையன் வந்து இப்படி ட்ரை பண்ணிட்டானாமே, அவனுங்கெல்லாம் என்னப்பா வைத்தியக்காரன். அப்ப எனக்கு ஒரு மனசுல தைரியம் வருது. அப்ப நான் சொன்னேன், பா இது முக்கியம் இல்ல, வாழ்க்கையில நாங்க இருக்கோம், உங்களுக்கு எது வேணாலும் சப்போர்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி எண்ணத்துக்கு போயிடாது. இப்படி நம்ம குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் சொல்லி கொடுக்க தயாராக இல்லை. நீ மார்க் வாங்கலைன்னா எனக்கு அவமானமா இருக்கு, என் சுத்தி இருக்கவங்க பண்றாங்க, நீ என்ன படிக்கிற அப்படின்ட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்றப்ப அந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க, தன்னை மாற்றிக்க தயாரிக்கிறாங்க. நம்ம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அந்த குழந்தைங்களை உருவாக்கி அவங்களோட நம்ம வாழ்க்கை பயணத்தை போறதுக்கு. ஆனா இடையிலேயே இந்த ஒரு மதிப்பெண்கிறத ஒரு வச்சு அவங்கள தற்கொலையை தூண்டி மரணங்கிறதுக்கு போறாங்க. இது உண்மையாலுமே பேடுங்க. இது அக்லில கூட கொடுக்கலாம். அப்ப இதை எப்படி சரி பண்ண போறோம், இந்த கல்வி முறையில எப்படி அவங்களுக்கு புரிய வைக்க போறோங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். சிந்திக்கலைன்னா அது பேடு தாங்க. அதுக்கு அடுத்ததுங்க, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் திரும்புற இடமெல்லாம் முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்கள். ஒரு காலத்துல கூட்டு குடும்பமா சந்தோஷமா பயணிச்சுக்கிட்டு இருந்தோம். பெரியவங்க வீட்டுல இருப்பாங்க, இளையவர்கள் வேலைக்கு போகாங்க, குழந்தைங்க பெரியவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த அன்புங்கிறது, பாசங்கிறது அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு இருந்தது. இன்னைக்கு வீட்டுல 2 பேர், அப்பா அம்மா ஒரு ஏஜுக்கு மேல போயிட்டா முதியோர் இல்லம், ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அனாதையா ஆயிடுறாங்க. அப்ப இது சமுதாயம் வேற மாதிரி பயணிக்க ஆரம்பிச்சது. அப்ப இந்த முதியோர் இல்லங்களையும் அனாதை இல்லங்களையும் எப்படி ஒழிக்க போறோம், அந்த பழைய நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த கூட்டு குடும்பத்தை எப்படி உருவாக்க போறோம், இந்த இளைஞர்களுக்கு எப்படி கொடுக்க போறோங்கிறத சிந்திக்காம பயணிச்சுட்டு இருக்கிறது கண்டிப்பா பேடுதாங்க. அப்ப அதற்கு நாம் சிந்திக்க வேண்டும். நாம் என்ன செய்ய போறோம், நம்ம என்ன பண்ண போறோம், அதை எப்படி மாற்றம் செய்ய போறோங்கிறத நம்ம ஒரு விதையா விதைச்சு அதை ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க முடியும். அதோட இன்னொரு 2 வேறையான விஷயங்கள் பேட நான் இங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நேத்து ஒரு தலைவர் நாமக்கல்ல ஒரு மீட்டிங் நைட்டு நடந்ததுங்க. சரி, அந்த பக்கம் போறப்ப சொன்னப்ப சில கருத்துக்களை நம்ம எடுத்துக்கலான்னு ஒரு 2 நிமிஷம் அவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டிலேயே நாமக்கல்ல தாங்க விதவைகள் அதிகம். எதுக்குடா இப்படி சொல்றாங்கன்னா, நிறைய காலேஜஸ் போறப்ப ஸ்டூடெண்ட்ட சொல்லுவேன், இன்னும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் தமிழகத்தில் மூளை முடுக்கலாம் திரும்புற இடத்துல எல்லாம் அதிக விதவைகள் இருப்பாங்க. பெற்றோர்கள் வாரிசு இழந்த பெற்றோர்கள் நிறைய இருப்பாங்க. ஏன்னு கேட்பாங்க. அதே கருத்தை அங்க பதிவு பண்ணாங்க. என்ன அப்படின்னா, எங்க திரும்பினாலும் போதை, குடிக்க அடிமை. ஆனா இவங்க சிம்பிளா சொல்லுவாங்க, மஞ்ச காமாலப்பா. ஒரு காலத்துல மஞ்ச காமாலைன்னா ரொம்ப இதா இருக்கும். மஞ்ச காமாலை என்ன, கல்லீரல் கெட்டு போச்சு, அவ்வளவுதான். இந்த உடல் உறுப்பில் மிக முக்கியமான ஒரு பகுதி கல்லீரல் போச்சுன்னா அவ்வளவுதான், காப்பாற்ற முடியாது. நம்ம சிறுநீரகம் சொல்றோம், ஹார்ட் சொல்றோம், மூளை சொல்றோம், அதோட முக்கியமான ராஜ உறுப்பு கல்லீரல், அது போச்சுன்னா அவ்வளவுதான். அப்ப நிறைய பேர் இந்த போதைக்கு அடிமையாகி மரணம் அடைகிறாங்க. இது மட்டுங்களா, விதவை மட்டும் இல்ல, அவங்களுடைய வாழ்க்கை சரியா இருக்கிறதுல, இப்போ வாரிசுகள் உருவாகிறதுல இப்ப எவ்வளவு பாதிப்பு. அப்ப இதை தடுக்கணும்னா அந்த போதைங்கிற ஒரு பயணத்தை தடுத்து நிறுத்தலைன்னா அது பேட் தாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கு அடுத்ததுங்க, ஒரு புள்ளி விவரம் நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்தது. அத நான் உங்ககிட்ட இங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எஸ், அதாவது பாத்தீங்கன்னா 2030 4.10 கோடி இளைஞர்கள் எய்ட்ஸ்ங்கிற ஒரு உயிர்கொல்லி நோயினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எப்படி அவங்க அதுல சொல்றாங்க, தகாத உடல் உறவு, சரியான மோசமான ஊட்டச்சத்து, மனச்சோர்வு, அதுக்கு இல்லாம முறையான மருத்துவ ஃபாலோஅப் இல்லாத இந்த மாதிரியான விஷயங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 4.10 கோடி இளைஞர்கள் இந்த நோயினால பாதிக்கப்படுவாங்க. அப்படின்னா இதுல 3 விஷயங்கள் இங்க இதுல இது பண்ணணும். என்னங்க, 1, சரியில்லாத உடலுறவு. அந்த சம்பந்தமான பாலியல் கல்விங்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு இல்லாம போயிட்டு இருக்கு, புரிதல் இல்லாம. அதனால இன்னொன்னு, அந்த சில மருத்துவ சேவைகள் சில இடத்தில் தவறாக போறதுனால, அது இளைய சமுதாயத்தை பார்க்கறதுனால, இப்படி போறப்ப பொருளாதாரம் ஒரு பக்கம், குடும்ப இழப்பு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்ப இதையெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ண போறோம், இதையெல்லாம் நம்ம என்னைக்கு சிந்திக்க போறோம், இதையெல்லாம் எப்படி சரி பண்ண போறோம் அப்படின்னு திங்க் பண்றப்ப கண்டிப்பா மனநிலை பேடாதாங்க இருக்கு இந்த காலை பொழுதுல. இதை எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். ஓகே,
ஒரு ஒரு மோசமான விளைவு இருந்ததுன்னா ஒரு நல்ல விளைவு கொண்டு போகுங்க. நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கு. நான் கண்டிப்பா இந்த குட்டுங்கிற ஒரு விஷயத்த நான் இங்க அழகா ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னைக்கும் நம்ம சொல்லுவோம் முடியாதுங்கிறதோட நம்ம முடியுங்கிறது என்னால ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றதோட ஹாப்பியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கு. நல்ல விஷயங்களை பாக்குறேங்கிறப்ப இளைய தலைமுறையும் நம்மளும் சரி இன்னும் கொஞ்ச நேரம் சேர்ந்து வருவோம். அடுத்தது அப்படி குட்டு என்னங்க பார்க்கலாங்களா? நல்லாவே பார்ப்போம். உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த மதத்தை வச்சுக்கிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல இன்னைக்கு விழாக்காலம், எங்க திரும்பினாலும் விழாக்காலம். நிறைய முஸ்லீம் சகோதரர்களாகட்டும், கிறிஸ்துவ சகோதரர்களாகட்டும், அதையுமே அவங்களுடைய பண்டிகையின் போது நம்ம இந்து சகோதரர்களாகட்டும், நம்ம தமிழர்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? அவங்க விசேஷம்னா நம்ம போறோம், நம்ம பண்றோம். நம்ம விசேஷம்னா விழாக்கள்னா அவங்க பண்றாங்க. மதுரையில இப்ப மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தப்ப கள்ளழகர் ஆத்துல இறங்குறப்ப அந்த முஸ்லீம் சகோதரர்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? வந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப இடம் சிரமமா இருந்தவங்களை எல்லாம் ஒதுக்கி சரி பண்ணனாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உணவு கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் அந்த வெயிலுக்கு குளிர்பானங்கள் கொடுத்தாங்க. அதோட இன்னொரு சந்தோஷமான விஷயம், இந்த நீட் தேர்வுங்கிறப்ப நடந்தப்ப இந்த ஆண்டுகள் நிறைய அரசு கல்லூரிகள் பள்ளிகள்ல போட்டிருந்தாங்க. அங்க நிறைய இடத்துல இடங்கள் இல்ல, ரொம்ப சிரமம். அந்த பேரண்ட் குழந்தைங்களும் காலையில 10 மணிக்கு போயிட்டு ரோட்ல நின்றுட்டு இருந்தப்ப ஒரு தர்கா முஸ்லீம் அந்த இதுல முன்னால இருந்தவங்க வாங்க எங்க இடத்துல இடம் இருக்கு, இந்த முஸ்லீம் அந்த உள்ள மசூதிக்குள்ள உட்காருங்க, உங்க குழந்தைங்களை படிக்க வைங்க, உங்களுக்கு சாப்பாடு வேணுமா, நான் வீடியோல லைவா காட்டினாங்க. மகிழ்ச்சியா இருந்தது. கண்டிப்பா ஒரு தலைமுறை வேற லெவல்ல நம்ம நான் இல்லையோ போயிடுச்சோன்னு நினைக்கிறப்ப இல்ல, இன்னும் மனித நேயம் இருக்கு, அந்த மதத்தில் போதிக்கக்கூடிய அன்புகள் இருக்கு, இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப விட்டு இல்லைங்க, மிக மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் தான். நான் இந்த விஷயத்த இங்க கண்டிப்பா பதிவு பண்றேங்க. சரிங்க, அடுத்தது குட்ல இன்னொன்னு, இந்த இந்த சிந்தூர் ராணுவ நடவடிக்கை இப்ப நடந்தது. நம்ம இந்த இடத்துல பெண்மையை நம்ம சிதைக்கிறோம்னு சொன்னோம். ஆனா இன்னொரு பக்கம் வேற லெவல்ல தூக்கி வச்சிருக்கோம். 2 மகளிரை இந்த ராணுவ நடவடிக்கையில முன்னிலைப்படுத்தினாங்க. அந்த போட்டோவை நான் இங்க காட்டணும்னு நினைச்சேன். காட்டியிருந்தா அவ்வளவு பெருமையா இருந்திருக்கும், ஷேர் பண்ண முடியல. ஆனா உங்க மனக்கண்ணால அவங்களை நீங்க இந்த நேரம் சிந்திக்கலாம். கர்னல் சோபியா குரோசி, இன்னொருத்தங்க விங் மாஸ்டர் வியோமிகா சிங். இவங்க 2 பேரும் என்ன அழகா அத டெலிவரி பண்றாங்க, அழகா இது பண்ணாங்க. உலகத்திலேயே திரும்பி பார்க்க வச்சாங்க அந்த 2 பெண்கள். அப்ப பெண்கள் எப்படி வேணாலும் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க முடியும், ஒரு நாட்டை காப்பாற்ற முடியும், ஒரு போரை சமாளிக்க முடியும்னு கேட்டாங்க. இதுலயும் அந்த கர்னல் இருக்காங்க பாருங்க, அவங்க தலைமுறை, அவங்களோட பாட்டி நேதாஜியோட ராணுவ படையில இருந்தாங்களாம். அவங்க தாத்தா ராணுவ வீரர், அப்பா ராணுவ வீரர். அவங்க அந்த தலைமுறை விட்டு போக கூடாதுன்னு தன்னோட பெண்ணிட்ட கொடுத்து திரும்ப பார்க்க வச்சிருக்காங்க. அப்ப பெண்கள் எந்த துறையிலையும் தன்னால முடியுங்கிறத சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஆண்கள் பின்னிருந்து உதவி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறப்ப ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருக்கு. இது குட் தாங்க. அதுக்கு அடுத்ததுங்க, இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னா கல்வி அறிவு அதிகமானா வருங்க. அப்படி பாத்தீங்க அப்படின்னா நேத்து ஒரு அறிவிப்பு மிசோரம்ல வருதுங்க. அமைதியான மாநிலம், அழகமான 100% கல்வி அறிவு நிறைவு பெற்ற மாநிலங்கிறாங்க. அங்க பொருளாதாரமும் சரி அமைதியும் மிக சிறப்பா இருக்கு. அப்ப என்ன, அந்த கல்விங்கிறது எல்லாத்துக்கும் போய் சேர்ந்திருக்கு. ஏன் நம்ம கேரளாவுல எடுத்துக்கங்க, கல்வி அறிவு நிரம்பி இருக்கு. அங்க எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஏன் இப்ப நம்ம தமிழ்நாடே பெண்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு இருக்கு. அப்ப கல்வி அறிவுங்கிறது அனைவருக்கும் போய் சேர்றப்ப மிக சிறப்பா இருக்கு. அப்ப இதை நம்ம பெருமைப்படணும். நிறைய இடத்துல கல்வி அறிவுங்கிறது இல்லாதப்ப நம்ம 100% கொடுத்துட்டு இருக்குங்கிறப்ப உண்மையாலுமே பெருமைப்படணும் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதுக்கு அடுத்தது சரி, இப்படி கல்வி அறிவு கொடுக்கறதுனால நமக்கு என்ன கிடைக்குது, என்ன நடக்குதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் நேத்து பார்த்தப்ப என்ன வந்தது தெரியுங்களா? இவங்களோட பேர் பாத்தீங்கன்னா எழுத்தாளர் பானு முஸ்டாக். இவங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? அழகான ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு உலக அளவில மதிப்பு மிக்க புக்கர் பிரைஸ் அப்படிங்கிற ஒரு அவார்ட், அதாவது இலக்கியத்தில மிக உயரிய அவார்டு இந்திய பெண்ணா இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க கர்நாடகாவில் ஹசன் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க எழுதின ஹசனா அதர் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறத ஹார்ட் லேம்ப் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. இதுக்கு புக்கர் பரிசு
வென்றிருக்காங்க. அப்ப இது ஒரு பெருமையான விஷயம் இல்லைங்க. ஒரு கடைக்கோடியில ஒரு இந்தியாவோட தென்ல கடைக்கோடியில ஒரு கிராமத்துல இருக்க ஒரு பெண் இந்த அளவுக்கு புத்தகங்களை எழுதி உலக அளவுல கொண்டு சேர்க்கிறாங்கன்னா நம்ம சமுதாயம் எந்த அளவுக்கு முன்னேறிக்கிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு நமது பெண்கள் பயணிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பெண் உருவாகிறாருன்னா ஒரு வீடு, ஒரு ஊர் அடுத்த லெவல் பயணிக்குங்கிறதுக்கு இதுக்கான உதாரணம். இது கண்டிப்பா நம்ம மகிழ்ச்சியா சந்தோஷமா இந்த விஷயத்த கொண்டாடணும். உறுதியா கொண்டாடணும்னா நான் சொல்றேன். இதுல அப்ப நாம் ஒரு பக்கம் பேடா நினைச்சாலும், ஒரு பக்கம் அக்லியா நினைச்சாலும், இன்னொரு பக்கம் குட்டா பயணிச்சுட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப இங்க ஒரே ஒரு விஷயம் தான் நான் அழகா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்று உரியர் பிறர்க்கு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூடிதரும். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்டி வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். கடவுளின் கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளை காணலாம். நல்ல மனச்சாட்சியே தேவன் அரசாட்சியம், அங்கு ஒருபோதும் மறையாது அவன் சாட்சியம். பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, என்றும் தர்ம தேவன் கோயிலுக்கு ஒரு வழி. இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை தவறாமல் நடை போடுவோம். ஒன்றே குலம் என்று போற்றுவோம். உண்மைங்க, இந்த வரிகள் நாம எல்லாரும் அனைவரும் அன்பு சமம், அன்பே இந்த உலகத்தை ஆளும் அப்படிங்கறதோட நல்ல கல்வியும் அன்பும் அரவணைப்பும் இருந்தால் கண்டிப்பா என்னைக்குமே இந்த அக்லி பேடுங்கிறது மறைஞ்சு குட்டுங்கிறது நடந்து ஒரு புதிய சமுதாயம் எப்படி இப்ப காலையில 6 மணிக்கு சூரியன் தன்னுடைய கதிர்களை இந்த உலகம் முழுதும் அழகா பரப்பி பயணிச்சுட்டு இருக்கானோ, அன்புங்கிற ஒரு சூரிய ஒளி கதிரையும் படிப்பு நல்ல கல்வி மனித நேயங்கிறது இந்த உலகத்துல புதிய தலைமுறைக்கு நம்ம கொண்டு சேர்த்தோம் அப்படின்னா நன்று குட்டுங்கிற ஒரு விஷயம் மட்டுமே நம்ம திரும்புற பக்கமெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி மரம் கே சிங்கர்வேல் சார். நண்பர்களை, இன்று அதிகாலை வேளையில் ஒரு மிக சிறப்பான ஒரு நாள் தொடக்கத்தை வழங்கின இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் மரம் கே சிங்கர்வேல் சார் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் யாராவது இருந்தால் இந்த தளத்தில் சொல்லலாம். சார் நற்புலரி சார், என்னுடைய அக்காவும் என்னுடைய மாமாவும் இன்று தந்தை திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அவங்களுக்கு எல்லாரும் வாழ்த்து தெரிவித்து இது பண்ணணும்னு வேண்டிக்கிறேன் சார், விண்ணப்பம் பண்ணிக்கிறேன். நன்றி நன்றி வெங்கட்ரமன் சார். இன்று திருமண நாள் கொண்டாடுற வெங்கட்ரமன் சார் அவர்களின் சகோதரிக்கும் அவங்களுடைய மாமாவுக்கும் நற்புலரியின் சார்பாக மனமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். மற்றும் இந்த பிரபஞ்சத்தில் இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சியை கொண்டாடுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பின்னோட்டம் வழங்கும்போது வெங்கட்ரமன் சாரோட சகோதரிக்கும் அவங்களுடைய மாமாவுக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் சொன்னால் நல்லாயிருக்கும். பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக வீரசேகரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அன்புகளுமிய சோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கம். இன்று நமது சகோதரர், அன்பு சகோதரர் வெங்கட்ராமன் ஐயா அவர்களுடைய சகோதரியர் அவர்களும் அவர்கள் மாமாவும் திருமண நாள் கொண்டாடுகின்ற அந்த திருமண நாளுக்கு நாம் அனைவரும் இதயங்கனிந்த நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். ஐயா அவர்களுடைய பொழிவு ஒரு சமுதாய நோக்கு கொண்டவரால் மட்டுமே கொடுக்கக்கூடிய பொழிவு. சாதாரணமா திறமை இருக்கலாம், மிகப்பெரிய பொழிவுகளை கொடுக்கின்ற திறமைகள் இருப்பவர்கள் கோடானு கோடி இருப்பார்கள். ஆனா சமுதாய பார்வை, இப்படி இருக்க வேண்டிய சமுதாயம் சற்று மாறும் பொழுது ஏற்படுகின்ற அந்த என்ன சிதைவுகள், வருத்தங்கள், அதைத்தான் இவர் கொடுத்திருக்காரு.
பகல்காம்ல நடந்தது எவ்வளவு ஒரு மோசமானது, எவ்வளவு எல்லா உலகத்துல பல நாடுகள் அதை கண்டிக்கிற நிலையில தான் இருக்கு. யாரும் அதை அப்ரிஷியேட் யாராவது ஒருத்தர் பண்ண முடியுமா? முடியாது. தன் கணவனை தனக்கு முன்னாடி கொலை பண்றப்ப என்னையும் கொலை பண்ணிடுங்கன்னு ஒரு பெண் கேக்குறாங்க. அந்த அவங்களையும் பண்ணிருந்தா கூட பரவாயில்லையோன்னு என் மனசுல. ஏன்னா அதையாவது தவறுதான்னாலும் அந்த அளவுக்கு வேதனையா இருக்கு. அவங்களையும் பண்ணிட்டா. ஏன்னா அவங்க வாழ்க்கை பூரா நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன், வாழ்க்கை பூரா அதை நினைச்சு வேதனையில துடிச்சுக்கிட்டே இருப்பாங்களேன்னு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல். ஒன்னே ஒண்ணு ஆறுதல் என்னன்னா, எல்லா கட்சிகளுமே கட்சிகளை மறந்து, அரசியலை மறந்து எல்லாத்தையும் இதுக்கு ஒரே நிலையில நின்ன அந்த நிலையும் இருக்கு. இதுதான் பாசிட்டிவ் சைடு. இப்ப ஐயா சொன்னதுல பாத்தீங்கன்னா, பாட்டுல ஆரம்பிச்சாங்க வந்த நாள் முதல்னு. அதுல மதத்தில் ஏறி விட்டான்னு இருக்கும், பாட்டுல பாடினாங்க. என்ன பொறுத்தவரை நான் நினைக்கிறேன், மதத்தில் இறங்கி விட்டான்னு அந்த வரி இருக்கலாமோன்னு. மதத்துல ஏறணும்னா என்ன, உண்மையான பக்தி இருக்கும். எல்லா மதமும் அன்பை போதிக்குது, சகோதரத்தை போதிக்குது. நான் மதத்துல ரொம்ப ஈடுபாடோட வந்துட்டேன்னா நான் எல்லாரையும் நான் அன்போட அரவணைக்கணும். அங்க இறங்கிட்டோமோ அப்படிங்கறதுதான் எனக்கு வருது. பல செய்திகளை சொல்லியிருக்காரு. சமுதாய பார்வை, நம்மளால் இயன்றதை, எக்ஸெப்ஷன் should not be taken as lawன்னு சொல்லுவாங்க. 1-2 எங்கேயோ நடந்துட்டு போட்டோம், அவங்களும் ஒரு காலத்துல தெரிஞ்சிருவாங்க. ஆனா அது பெருவாரியாக வந்துடக்கூடாதுங்கிற அந்த ஆதங்கத்தோடு ஐயா அவர்களுடைய இந்த பொலிவை நான் மிகவும் உணர்வோடு பார்க்கிறேன். ஐயா, அன்போடு வேண்டுகோள், உங்கள் பல பணிகளுக்கு இடையில் அடிக்கடி வாருங்கள், இயன்ற அளவு உங்கள் அன்பான பொலிவை தாருங்கள் என்ற வேண்டுகளோடு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். நன்றி வீரசேகரன் சார். தொடர்ந்து சரவணன் சார், நீங்கள் அன்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி நற்காலை வணக்கம். இன்று திருமண நாள் ஆனும் வெங்கட்ராமன் ஐயா அவர்களின் சகோதரி மற்றும் மாமா அவர்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சிறப்பா எடுத்தீங்க சார், கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது சார். வாழ்த்துக்கள் சார். சார் வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சரவணன் சார். வெங்கட்ராமன் சார், நீங்கள் அன்மிட் பண்ணி பேசலாம் சார். நற்புலரி சார், மீண்டும் வாய்ப்பு கொடுத்தது நன்றி. இன்றைய செஷன் ரொம்ப அருமையா இருந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூக கண்ணோட்டத்தோட நிறைய பிரச்சனைகள் எப்படி இருக்கு, அதை எப்படி எல்லாம் நம்ம மாத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா நீங்க அடிக்கோடிட்டு காமிச்சீங்க. அது ரொம்ப இதா இருக்கு. ஆனா நம்ம இந்த அதுல கொஞ்சம் மாறுபட்டு பார்க்க வேண்டியதும் இருக்கு. எப்பவுமே சரித்திரத்துல போய் நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு வரைக்கும் அதுல பார்த்தோம்னா, இப்போ நம்ம ரீசெண்டா பார்க்கும்போது இந்த ரஷ்யா அப்படின்றது முன்பு சோவியத் யூனியன் ஆகியிருந்தப்போ தன்னுடைய 80வது வெற்றி தினத்தை இப்ப ரீசெண்டா மிக சமீபத்துல கொண்டாடினாங்க. ஆனா அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ஜெர்மன் பயங்கரமா அவங்க மேல போர் தொடுத்து இது பண்ணாங்க. ஆனா அதே ஜெர்மனி மேல ஹிட்லர் இறந்து விட்டாருன்னு தெரிந்த உடனே அந்த படைகள் உள்ள வரும்போது தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு தெரியும்போது அங்கேயும் ஆளாக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் சரித்திரத்துல பேசப்படாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அன்னைக்கும் பெண்களும் குழந்தைகளும் சூறையாடப்பட்டார்கள். அந்த விஷயங்கள் எங்கேயுமே நடக்கல. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எவன் வரித்தவன் எழுதுகிறானோ அவன் பதிவு செய்வதையே நம்ம இன்னைக்கு வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு நீங்க பார்த்தோம்னா நம்ம 3 வேந்தர்கள்னு சொல்றோம். அன்னைக்கு இவங்களோட ஒரு ஒற்றுமை இருந்திருந்தா இவங்க எல்லாத்தையுமே ஆண்டிருக்கலாம். ஆனா இவங்களுக்குள்ள யாரு பெரியவங்கன்றது அந்த ஒரு கண்ணோட்டத்தை தான் எப்பவுமே நடந்திருக்கு. இதே மாதிரி மதங்கள் அப்படின்றது, மதங்கள் எல்லாமே நல்லிணக்க சொல்லிக்குது இல்லையா. யார் ஒருவர் தலைவராக வருகிறார்களோ அவர்கள் புது விஷயத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு போறாங்க, அதை திசை திருப்புறாங்கன்னு நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். இன்னைக்கு வரைக்கும் இல்லையா, எப்பவுமே யார் வழியா இருக்கானோ அவன் தான் வாழ்ந்திருப்பான். அவன் சொன்னதுதான் வாக்கா இருக்கு வழியா, அதை வாக்கா எடுக்க கூடாதுன்றது நீங்க ரொம்ப அழகா கோடிட்டு காமிச்சீங்க. அது ரொம்ப அருமையான விஷயம். கண்டிப்பா நம்ம நல்லதே நடக்கும்ன்றது நானும் நம்புறேன் சார். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி வெங்கட்ராமன் சார். தொடர்ந்து ஃபீட்பேக் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வேறு யாரும் ஃபீட்பேக் வாங்க விரும்பினா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சிவகணி மேம், நீங்கள் அன்மிட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் வணக்கம் சார். செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். இன்னைக்கு என்ன தேவை அப்படிங்கறத ரொம்ப அழகா மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறீங்க. அதுதான் முக்கியம். நம்ம
ஒரு மனித நேயம், மனிதம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம கடைசி அந்த பாட்டுலயே எல்லா விஷயங்களுமே அடங்கிரும். அதுக்கப்புறம் அந்த திருக்குறளை மேற்கோள் காட்டி சொன்னீங்க. ஸோ நீங்க ஆரம்பிக்கும்போது சொன்னீங்க, "நான் எப்படி குடுக்கப் போறேன் அப்படின்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே நல்ல விஷயங்கள காலையில பகிர்ந்திருக்கிறீங்க. மனதிற்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். இது வந்துட்டு நம்ம எல்லாம் நம்மளோட கண்ணோட்டத்துல தான் இருக்கு. நம்மளோட பார்வை எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. அந்த மசூதியில அந்த எக்ஸாம் எழுத குடுத்ததாகட்டும், அந்த கள்ளழகர் இதாகட்டும், இதுலலாம் அப்புறம் சார் சொன்ன மாரி மதங்களுமே வந்து அன்பை தான் போதிக்குது. ஆனா அத நம்ம எடுத்துக்கிறோமா? அன்பு அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு வெறுப்பு, அந்த பகை, அந்த எண்ணம்லாம் வராது. சோ எல்லாரும் ஒண்ணு அப்படின்ட்டு அப்புறம் அந்த யாதும் ஊரே அந்த கோட் சொன்னீங்க. சோ எவ்ரிதிங் வாஸ் குட் சார். ரொம்ப நல்ல ஒரு செஷன் குடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். நீங்க அந்த பவர் பாயிண்ட் போடுறேன்னு சொல்லியிருந்தீங்க. அத நீங்க குரூப்ல போடுங்க சார் பார்க்குறோம். தேங்க் யூ சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச் சிவகணி மேம். தொடர்ந்து லோகநாதன் சார் நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் இனிய நற்புதவி காலை வணக்கம். ஐயா குமரேசன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் ஏன்னா கேட்க ரொம்ப சந்தோஷம் ஐயா. இன்னைக்கு வகுப்பு நான் வந்து ரிசப்ஷனுக்கு போயிட்டு 1 மணிக்கு தான் படித்தேன். 55 தான் இருந்தேன். இருந்தாலும் ஒரு 5 நிமிஷமாவது அவருடைய இது ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம பின்னோட்டத்திலே தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையுமே. வகுப்பு என்ன நடக்குது நம்முடைய வெங்கட்ராமன் சாருடைய கல்லூரி திருமண நாள் அவர் மாமாவுக்கும் அவங்க கல்லூரிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கும். நன்றி ஐயா. நன்றி லோகநாதன் சார். சார் வெங்கட்ராமன் சார் சிஸ்டருக்கும் அவங்களோட மாமா அவர்களுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் சார். நன்றி மேம். சேட் பாக்ஸில் வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க. அருணகிரி சார் வந்து நைஸ் செஷன், கங்க்ராட்ஸ் சார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி வெங்கட்ராமன் சார் அங்கிள் சிஸ்டர் வெட்டிங் ஆனிவர்சரி விஷஸ், தேங்க்ஸ், குட் டே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, தொடர்ந்து மரம் கேசிங்கிறவர் சார் உங்களுடைய ஏற்புரையை நீங்கள் வழங்கலாம். தேங்க்யூ சார். கண்டிப்பா ஒரு நல்ல நட்பு, ஒரு நல்ல ஃப்ளோல டிராவல் பண்றதுக்கு ஃபவுண்டர் சார் எனக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த இடத்துல என்னுடைய நன்றிகளை முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வெங்கட்ராமன் சார் அவங்க சகோதரியும் மாமாவுக்கும் திருமணம் நாள் அருட்காப்பு அருட்பேர் சார். உங்களுக்கு எக்கோ ஆகுது, ஃபோனு இன்னொரு ஃபோனை தள்ளி வச்சிங்க. இப்போ ஓகேவாங்க சார். வெங்கட்ராமன் சாரோட அவங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் இன்னைக்கு திருமண நாள்னு சொன்னாங்க. அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாக அமையுமாக சங்கற்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழும். இந்த நாள்ல அவங்க நீண்ட ஆயுளோடு நல்ல பொருளாதாரத்தோட பொது வாழ்க்கையோட குழந்தைங்களோட இன்னும் மேலும் மேலும் வளரணும் ஆண்டவனை மனதார பிரார்த்திக்கிறேன். இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. வாழ்க வளமுடன். கண்டிப்பா நம்ம இந்த நட்புணரி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணணும், நல்ல விஷயங்களை இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்கணும். அதுக்கு ஒரு நல்ல தளமா இருக்கு. நிச்சயம் நானும் பயன்படுத்திக்கணும். இன்னும் நிறைய கருத்துக்களை எடுத்துப்போம். இந்த வாய்ப்பு கொடுத்து இங்க நிறைய பேர் வீரசேகரன் சார் ஆகட்டும், ஒவ்வொருத்தரும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதை நான் இன்புட்டா எடுத்துக்கிறேன். அதிக சிவகனி சகோதரி ஆகட்டும் மிக சிறப்பா ஷேர் பண்ணாங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா 1000 கோடி நன்றிகள். கண்டிப்பா இந்த ஃப்ளோரை நான் மிஸ் பண்ண மாட்டேன். இன்னும் அடுத்து நான் பயன்படுத்திக்கிறேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி மரம் கேசிக்கிறவர் சார். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் ஒரு நல்ல நாள் தொடக்கம், ஒரு மிக சிறப்பான ஒரு செஷன் வழங்கின இன்றைய நாள் பயிற்றுனர் மரம் கேசிங்கிறவர் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நட்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்துட்ருக்க அனைத்து நல்லவங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லவங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லவங்களுக்கும், வேலை நிமித்தம் காரணமாக வர இயலாத அனைத்து நல்லவங்களுக்கும்,
நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து நாளை ஒரு நல்ல செஷன் நல்ல நபருடன் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.